ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளர் எதிர்த்து போட்டியிடும் மற்ற கட்சிகளை விட மலையளவு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுவார் என மக்கள் ஆய்வகம் என்ற தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்து மக்களின் முதல்வர் தமது கைப்பட எழுதிய உருக்கமிகு 14 பக்க கடிதம் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகத்தின் வளர்ச்சியையே முதன்மை நோக்கமாக கொண்டு உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருபவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி, தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் அனைத்து மாநகராட்சி உட்பட அமோக வெற்றி, நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் வரலாறு காணாத வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டின் 3வது மிகப்பெரிய கட்சி என வரலாற்று சாதனை வெற்றி, இப்படி பல தொடர் வெற்றிகளை ஈட்டித் தந்துள்ளார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் மக்கள் ஆய்வகம் என்ற தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை சாலை வசதி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செயல்படுத்துவதில் யார் முதன்மையானவர் என்ற கேள்விக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவே மிகுந்த நம்பிக்கைக்குரியவர் என ஸ்ரீரங்கம் தொகுதியின் பெரும்பாலான மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மக்கள் ஆய்வகத்தின் கருத்து கணிப்பில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக 39% மக்களும், திமுகவுக்கு வெறும் 14%, பாஜகவுக்கு வெறும் 3% என்ற விகிதத்தில் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கட்சி எதுவாக இருக்கும், எந்த கட்சி ஜெயிச்சா இந்த நம்முடைய தேவைகள் நிறைவேறும் அப்படின்ற கேள்விக்கு அதிமுக வென்றால் இந்த பிரச்சனைகள் தீரலாம் அப்படின்னு சொல்றவங்க 39 விழுக்காடு, திமுக 14 விழுக்காடு, பாஜக 3 விழுக்காடு, சிபிஎம் 1 விழுக்காடு. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையிலான அஇஅதிமுகவுக்கே தங்களின் அமோக ஆதரவு என 60%க்கும் மேற்பட்ட மக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். மக்கள் முதல்வரின் அஇஅதிமுகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே மக்கள் ஆதரவில் மலையளவு வித்தியாசம் உள்ளதாகவும் கருத்து கணிப்பு தகவல் தெரிவிக்கிறது. நம்ம திருவரங்கம் தொகுதி முழுக்க 80-90 இடங்களில் கருத்துக்களை சேகரிச்சிருக்கிறோம். மக்களை சந்திச்சு யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அதிகமான இடைவெளியோட அதிமுக முதலிடத்தில் இருக்கு. எல்லா விதமான காரணிகளையும் பார்க்கும்போது எல்லா தரப்பினரிடையும் பெரும்பான்மை ஆதரவோட அதிமுக இருக்கு. அதிமுக 58 விழுக்காடு, திமுக 19 விழுக்காடு, பாஜக 4, சிபிஎம் 1 விழுக்காடு கொஞ்சம் கீழே, மற்றவங்க 2 விழுக்காடு, நோட்டா 4, இதில் முடிவு செய்யாதவங்க அல்லது முடிவு சொல்ல விரும்பாதவங்க 12 விழுக்காடு இருக்கிறாங்க. குறிப்பாக அடித்தட்டு மக்களில் 4/3 பங்கு, அதாவது 75%க்கும் மேற்பட்ட மக்கள் அஇஅதிமுகவுக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை திட்டங்களுக்காகவும் மட்டுமே வாக்களிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்துள்ளனர். இதேபோன்று மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்து தமது கைப்பட எழுதிய உருக்கமிகு 14 பக்க கடிதம் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளதுடன் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு பாயிண்ட், இது மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் கடிதமாக வாக்காளர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை பற்றி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க மக்கள்கிட்ட கலந்துரையாடலில் நடத்தும் போது அவங்க ஸ்பான்டேனியஸாக சொன்ன ஒரு ரெஸ்பான்ஸ். மத ரீதியான கணக்கெடுப்பில் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே பிற கட்சிகளை விட அஇஅதிமுக பெரும்பான்மை செல்வாக்கு பெற்றுள்ள நிலையில் இஸ்லாமியர்கள் சராசரியாக 83% பேர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது பேராதரவை அளித்துள்ளது இந்த கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது.